ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துரவு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து லட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பூந்தி எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் நம்ம லட்டு செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து 200 கிராம் இந்த கப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி வச்சு ஊற வச்சிடலாம் 2 ஹவர்ஸ். இப்போ 2 ஹவர்ஸ் நல்லா கடலைப்பருப்பு ஊறிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நிறையா இருந்தால் 2 இதாக கூட போட்டு எடுத்துக்கலாம். 2 டைமு இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம். சும்மா நம்ம அப்படியே எடுத்துடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். சும்மா அப்படியே எடுத்துக்கலாம். ஈஸியான மெத்தடு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி தரோம். திருப்பி விட்டுலாம். ரொம்ப நேரம் வரக்கூடாது. சும்மா 2 நிமிஷம் இருந்தால் போதும். இல்லைன்னா பக்கோடா மாதிரி ஆகிடும். ஏற்கனவே நம்ம 2 மணி நேரம் ஊற வேற வச்சுருக்கோமோ, அதனால வந்து நம்ம சீக்கிரமே நம்மளுக்கு வந்து வெந்துடும். அது நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எல்லா உருளையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு 2 சுற்றி எடுத்துக்கலாம். முளச்சு சேர்த்து இப்போ ஒரு சுற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் அதில் கொட்டிக்கலாம். சூப்பரான லட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு பூந்தி. கண்டிப்பாக இந்த வருஷம் கோவில் அஷ்டமிக்கு உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் இது. இப்போ ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெள்ளைப்பாகு காய்ச்சணும். நம்ம இதில் வந்து 2 கப்பு வந்து நம்ம பருப்பு எடுத்தோம். அதே 2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதில் 1/2 கப்பு வாட்டர் ஆட். வேறு கடையில் ஃபில்டர் பண்ணி மாற்றியாச்சு. ஏன்னா நம்ம ரேஷனில் வாங்க சர்க்கரை அப்படியே பயன்படுத்த முடியாது. தூசி மண் ஏதாவது இருக்கும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா பாகு ரெடி ஆகும். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இதுதான் ஒரு கம்பி பதம். இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேர்த்துக்கிறோம். இதில் ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணா சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம கிருஷ்ணருக்கு படைக்கிறதுனால கண்டிப்பாக அதெல்லாம் சேர்க்கணும். இப்போ நம்ம பூந்திக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் சேர்த்துக்கலாம். பார்க்கவே செமையாக இருக்குது. அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வறுத்துக்கலாம். நெய் அந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன்.
திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிடலாம் பழத்தில். ஊற்றிடலாம் அப்படியே. ஆறுன பிறகு பால்ஸ் பிடிச்சிக்கலாம். சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு உங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துனா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.